கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஹலோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளாக ப்ரோ ஆர்சிபி வீடியோஸ் நிறைய போடுங்க, ஆர்சிபியை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ வின்னிங் வேலை இருக்கக்கூடிய டீமை பற்றி பேசுகிறதுக்கு என்னங்க இருக்குது? கீழே இருக்கக்கூடிய டீம் ஒரு சென்னை, ஒரு மும்பை, ஹைதராபாத், இவங்களுக்கு தான் அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிற மாதிரி யோசிக்க முடியும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் வேலை போயிட்டு இருக்காங்க. ஆர்சிபியை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம், நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி தேவ்தத் படிக்கல் இம்பாக்ட் பிளேயராக சூப்பராக விளாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆக்ஷனில் கடைசி ரவுண்டு நான் எடுக்கும்போதே சொன்னேன் ஆர்சிபியோட க்ரூசியல் பிளேயர், நான் பிளேயிங் லெவன்லேயே இருக்கணும்னு சொன்னேன். பரவாயில்ல, இம்பாக்ட் பிளேயராவது ஓரளவுக்கு சூப்பராக யூஸ் பண்ணுறாங்களேங்கிற சந்தோஷம் தான். அண்ட் இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் நம்ம பண்ணியிருந்தோம், அதாவது ரொமேரியோ செப்பர்ட் டீமுக்குள்ளே வருவார் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக. நான் ரெண்டு பேர் யோசிச்சு வச்சிருந்தேன், ஒன்று ஜேக்கப் பெத்தல், ஒன்று ரொமேரியோ செப்பர்ட். நான் என்ன நினச்சேன்னா பெத்தலை எடுத்து ஓரளவுக்கு அவருக்கு ஸ்பின்னும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினச்சோம். ஸோ எனிவே எக்ஸ்ட்ரா மீடியம் ஃபேஸர் கிட்ட போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ ரொமேரியோ செப்பர்டும் டீமுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போதைக்கு ஆர்சிபி டீம் எப்படி இருக்குன்னா வேற மாதிரியான ஒரு லைனப்புங்க. வெறித்தனமான பேட்டிங் யூனிட்டு, செம்மையான ஒரு பவுலிங் யூனிட். ஒரு பக்கம் புவி, ஒரு பக்கம் ஹேஸ்லூட் அண்ட் எஸ்தயால் ஒரு பக்கம். இவங்க மூணு பேருக்கு விக்கெட் விழுகலைன்னா மேபி ரொமேரியோ செப்பர்ட் வச்சு ஸ்லோவர் பால்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு டிம் டேவிட் இருக்காரு. ஆனால் டிம் டேவிட்டை ஃபுல் டைம் பேட்டராக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே வின்னிங் வேலை போயிட்டு இருக்காங்க. ஆர்சிபி இன்கேஸ் தோத்தாங்கன்னா அது காரணம் என்னவா இருக்குன்னா இந்த மாதிரியான பவுலர்ஸை பர்ஃபெக்டாக ரொட்டேட் பண்ணாத மட்டும்தான் காரணம். ஸோ இதுக்கு முன்னாடி மேட்ச், அதாவது லாஸ் ஆனாங்க இல்லையா, அந்த மழை வந்து ஓவர்ஸ் கம்மியாக இல்லையா பஞ்சாபுக்கு அகென்ஸ்டா, அந்த மேட்ச்ல நான் சொல்லியிருந்தேன். ஸோ நியூ பாலை உங்களுடைய பெஸ்ட் பவுலரான ஹேஸ்லூட்டுக்கு தான் கொடுக்கணும். ஹேஸ்லூட் புவி தான் முதல் 4 ஓவர் அட்லீஸ்ட் 3 ஓவராவது போடணும். எஸ்தயால அதுக்கப்புறம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஹேஸ்லூட்டை பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ண மேட்ச் எல்லாமே லாஸ் பண்ணியிருக்காங்க. முதல் ஓவரை புவி கொடுத்துருவாங்க, ரெண்டாவது ஓவர் எஸ்தயால் ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவாக போயிடுவார், மூணாவது ஓவர் புவி மேபி விக்கெட் எடுக்கலாம், இல்லைன்னா அவரும் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாங்கன்னா நாலாவது ஓவரை ஹேஸ்லூட்டை கொண்டு வராங்க. இந்த முறை சரி கிடையாது, இது அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றணும். முதல் ஓவர் எப்போவுமே உங்களுடைய பெஸ்ட் பவுலர், அவர் டெஸ்ட் மேட்சோட கிங்குங்க. எந்த ஃபார்மெட்டில் வேணாலும் செம்மையாக ஆடக்கூடிய பிளேயரு. அவருடைய விக்கெட் டேக்கிங் டெலிவரி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? யாக்கர்லாம் மேக்ஸிமம் விக்கெட் எடுக்க மாட்டார். எல்லாமே அந்த ஷார்ட் பால் ஒரு பிளேயருக்கு நிற்க வச்சு எங்கே போடணும், எந்த லைன் அண்ட் லென்த்தில் போடணும் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக செட் பண்ணி எடுப்பார். அதனால தான் பெஸ்ட்டு. நியூ பாலில் உங்களுக்கு சைனாக இருக்கும், அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆள்னா அஃப்கோர்ஸ் புவி ரெண்டு பக்கமே பாலை திருப்புவார், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அவரை காட்டிலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹேஸ்லூட் போடணும், அடுத்து புவி போடணும். எகைன் ஹேஸ்லூட்டுக்கு ஒன்றை கம்ப்ளீட் பண்ணுங்க, ஸோ அடுத்த புவிக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் டெத் ஓவரில் 4 ஓவர் போட வச்சுக்கலாம். ஸோ நடுவில் எஸ்தயால வச்சோம், ஒரு ஸ்ரேயா சர்மா வச்சோம், எக்ஸ்ட்ரா இன்னொரு பவுலர் ரொமேரியோ செப்பர்ட் வந்திருக்காரா, அவரை வச்சு ரொட்டேட் பண்ணுறது தான் ஆர்சிபியோட பெஸ்ட் பிளானாக இருக்கும். சரி ஓகே, இதே வீடியோவில் ஆர்ஆரை பற்றி பேசிடுவோமா? ஆர்ஆர் மாதிரி ஒரு டீமை நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாதுங்க. ஏன்னா முதல் சீசன் கப்படிச்சாங்க, அது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தடவை கையில் இருந்த மேட்சை கோட்டை விடுறத அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட் கிடையாது, பல இன்சிடென்ட்டை நான் மேற்கோள் காட்டி சொல்லுவேன். ஸோ மும்பை கூட கிட்டத்தட்ட ஒரு 15 ஓவரில் வந்துட்டு சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அவங்க குவாலிஃபை ஆவாங்க. ஆதித்யா தாரே ஃபால்கனர் பாலில் அப்படியே 6 அடிச்சு வின் பண்ணி தருவார் இல்லையா, அந்த மேட்ச் கையில் இருந்த மேட்ச்சு. செயின் வாட்சன் கேப்டன்சி, அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சா ராகுல் டிராவிட் இருப்பார், கடுப்பில் கேப்பெல்லாம் தூக்கி வீசிட்டு போவார். அந்த மேட்சை கோட்டை விடுவாங்க. அங்கிருந்து நிறையா சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் 2022 ஃபைனல் வரைக்கும் வருவாங்க. அதில் ப்ரைமாக இருந்தாங்க, செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஆனால் ஜிடி கிட்ட தோத்துட்டு போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் 2023 பாயிண்ட் டேபிள் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் முடிவில் டாப் ஆஃப் த டேபிளுங்க. அடுத்த 7 மேட்ச்சில் லைனாக எல்லாமே தோத்து, அடுத்த டீம் தோத்தாதான் இவங்க உள்ளே வர முடியுங்கிற சுச்சுவேஷனுக்கு போய் கேவலமாக வெளியில் போயிடுவாங்க. ஸோ போன சீசன் எடுத்துட்டீங்கனாலும் அவங்க தான் டாப் ஆஃப் த டேபிள் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் முடியும் போது. அதுக்கப்புறமா தோத்து ஒரு மாதிரி உள்ளே வந்துட்டாங்க. ஆர்சிபிக்கும் அவங்களுக்கும் நடுவில் வந்துட்டு அந்த எலிமினேட்டர் மேட்ச் நடந்தது, ஆர்சிபியை வெளியில் துரத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மேலே போய் அவங்களும் தோத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த சீசன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ டாப் ஆஃப் த டேபிளில் இருக்க வேண்டிய டீமுங்க 2 மேட்ச்சு ரொம்ப ஈஸியாக 6 பாலுக்கு 9 ரன் மட்டும்தான் வேணும். அதுவே 20 பாலுக்கு 21 ரன் மட்டும்தான் வேண்டும். இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஒரு டீம் வந்து 8 விக்கெட்டை கையில் வச்சுட்டு மேட்சை தோக்க முடியுமா? அது ஆர்ஆர்னால தான் முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா கடைசி ஓவர் வந்தாலே ஒரு மாதிரி பதட்டமாயிடுறாங்க. நம்ம இப்போ தட்டி ஆடணுமா, 6 அடிக்கணுமா, விக்கெட் போயிடுமா, அடுத்தது யார் வந்து ஃபினிஷ் பண்ணுவான், இந்த மாதிரி 1000 தாட் அவங்களுக்குள்ள ஓடும் போல. அந்த மாதிரி கேவலமாக தோத்துருக்கிறாங்க. உண்மையாலுமே கடைசி 2 மேட்ச் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஒரு ஓவர் ஸ்பேர் வச்சு முடிச்சுட்டு போக வேண்டிய மேட்சை அவங்க லாஸ்ட் பால் வரைக்கும் போய் டிசி கூட சூப்பர் ஓவர் போய் வந்துட்டு சூப்பர் ஓவரில் ஆளுகளை மாற்றி இறக்கி கேவலமாக தோத்ததாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு போன மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, துருவ் ஜுரேல் அண்ட் ஹெட்மயர் 2 பேரை ரீட்டைன்
பண்ணதுக்கு அழகாக பட்லரை ரீடைன் பண்ணியிருந்தான் இந்த டீம் எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா? ரொம்ப கேவலமாக ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லியாகணும். ஸோ எனிவே இந்த மேட்சை ஆர்சிபி தோக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் சின்னசுவாமி ஆர்சிபிக்கு யமனா வந்து முடியக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் அவே கண்டிஷனில் பெட்டராக பண்ணுறாங்க. ஆனால் ஹோம் கண்டிஷன், சொந்த ஹோம் கண்டிஷனில் விளையாட முடியல. அதுக்கு காரணம் பல வீடியோவில் நான் அரைச்சதாங்க. சுத்தி மந்தானா முதல் கொண்டு விமன்ஸ் ஐபிஎல் முதல் கொண்டு இந்த ஸ்டேடியம் எங்களுக்கு சாதகமாக இல்லைனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பிட்ச் எப்படி பிஹேவ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஸ்மிருதி மந்தானா சொன்ன விஷயம் நமக்கு தெரியும். சேம் இப்போ 3 மேட்ச் வரிசையாக தோற்றுருக்காங்க. இந்த மேட்சும் தோக்கறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் பவுலர்ஸ் நல்லா பண்ணால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். இல்லைனா மறுபடியும் எமகண்டமாக வந்து முடியணுங்கிறது தான் என்னுடைய கருத்துமே கூட. ஸோ ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்ஆர் தானேன்னு சொல்லி ஈஸியாக நினைக்காம ஓரளவுக்கு சீரியஸாக விளையாட வேண்டிய மேட்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சேசிங் எடுக்கிறது பெட்டர். ஆர்ஆர் மிஞ்சி போனால் எவ்வளோ அடிப்பாங்க? ஒரு 180 இல்லை 200 அடிப்பாங்களா? ஸோ இவங்களுடைய சேசிங் அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போகுதுங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா டீப் பேட்டிங் லைன் அப்போ யோசிச்சு பாருங்க. மேலே விராட் கோலி, ஃபில் சாட் 2 பேருமே 2 பால் அவுட் ஆகிட்டாலுமே. ஸோ அடுத்தது படிக்கல் அண்ட் பட்டிதர் வருவாங்க. ஸோ ஜித்தேஷ் சர்மா, ரொமேரியோ ஷெப்பர்ட், உண்மையாலுமே வந்துட்டு டிம் டேவிட் அப்படிங்கிற மாதிரி நடுவில் ஒரு குருநாள் பாண்டியா செம்மையான ஒரு லைனப்பாக இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு 200 சூப்பராக சேஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கில் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 200 அடிச்சாலும் சேஸ் பண்ணலாம். ஆனால் இதுவே மாற்றி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நிறைய தடவை நம்ம திணறி நம்ம பார்த்துருக்கோம். 160 180 போட்டாங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் நின்றுட்டா மேட்ச் முடிஞ்சு. ஜெய்ஸ்வாலை தூக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு வின்னிங் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிடில் ஆர்டர் நீங்கள் ஒரு ஹெட்மயர், ஒரு ஜுரேல் அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஒரு ரியான் பராக்கை நம்பி தான் இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சனும் இல்லை அப்படிங்கும்போது இது கொஞ்சம் வீக்கர் சைடு தான். பட் இருந்தாலுமே என்ன வேணாலும் நடக்கலாம். கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் இல்லையா? ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு 65 வின்னிங் பர்சன்டேஜ் நான் கொடுப்பேன். ஸோ மீதி ஆர்ஆருக்கு ஒரு 35 கொடுப்பேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வியாழக்கிழமை ரொம்ப குரூசியல் மேட்ச்சு. ஸோ ஹேட்ரிக் லாஸுக்கு அப்புறம் சின்னசுவாமியில் முதல் வெற்றி வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைஞ்சிருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன்.